திருச்சி கிழக்கு உள்ளிட்ட இடைத்தேர்தலுக்கு நீதிமன்றம் தடை விதிச்சிருக்கு. நேற்றைய தினம் முதல்வர் பரப்புற கரூரில் நடந்த பொதுக்கூட்டத்திலே இடைத்தேர்தலில் மக்களுக்கு பாடம் என்று எப்படி பார்க்குறீங்க? நாங்கள் எப்போதும் பார்ப்பது எங்கள் வெற்றி தலைவர் மட்டுமே. இந்த தமிழக மக்கள் எல்லாரும் ஒருமித்த குரலாக இந்த 50 ஆண்டு காலம் 70 ஆண்டு காலமாக இருந்த பல கட்சிகளையும் பல ஆட்சிகளையும் கடந்து மக்கள் ஒருமித்த குரலாக எங்கள் வெற்றி தலைவருக்கும் நமது தமிழ் அரசாங்கம் தமிழக வெற்றி கழகத்துக்கும் ஆட்சி அமைச்சு கொடுத்துருக்காங்க. இங்கே நேற்று தலைவர் சொன்ன சிஸ்டம் பிரகாரமும் இடைத்தேர்தலில் இதுக்கு முன்னாடி எல்லா கவர்மெண்ட்டுக்கும் ஒரு திமுகவுக்கும் ஸ்பெசிஃபிக்காக கண்டிப்பாக பாடம் போடுறது மக்கள் ரெடியாக இருக்காங்க. மக்கள் வெளியோ அவளையே நாங்களும். திருச்சி கிழக்கு உள்ளிட்ட இடைத்தேர்தலுக்கு நீதிமன்றம் தடை விதிச்சிருக்கு. நேற்றைய தினம் முதல்வர் பரப்புற கரூரில் நடந்த பொதுக்கூட்டத்திலே இடைத்தேர்தலில் மக்களுக்கு பாடம் என்று எப்படி பார்க்குறீங்க? நாங்கள் எப்போதும் பார்ப்பது எங்கள் வெற்றி தலைவர் மட்டுமே. இந்த தமிழக மக்கள் எல்லாரும் ஒருமித்த குரலாக இந்த 50 ஆண்டு காலம் 70 ஆண்டு காலமாக இருந்த பல கட்சிகளையும் பல ஆட்சிகளையும் கடந்து மக்கள் ஒருமித்த குரலாக எங்கள் வெற்றி தலைவருக்கும் நமது தமிழ் அரசாங்கம் தமிழக வெற்றி கழகத்துக்கும் ஆட்சி அமைச்சு கொடுத்துருக்காங்க. இங்கே நேற்று தலைவர் சொன்ன சிஸ்டம் பிரகாரமும் இடைத்தேர்தலில் இதுக்கு முன்னாடி எல்லா கவர்மெண்ட்டுக்கும் ஒரு திமுகவுக்கும் ஸ்பெசிஃபிக்காக கண்டிப்பாக பாடம் போடுறது மக்கள் ரெடியாக இருக்காங்க. மக்கள் வெளியோ அவளையே நாங்களும். திருச்சி கிழக்கு உள்ளிட்ட இடைத்தேர்தலுக்கு நீதிமன்றம் தடை விதிச்சிருக்கு. நேற்றைய தினம் முதல்வர் பரப்புற கரூரில் நடந்த பொதுக்கூட்டத்திலே இடைத்தேர்தலில் மக்களுக்கு பாடம் என்று எப்படி பார்க்குறீங்க? நாங்கள் எப்போதும் பார்ப்பது எங்கள் வெற்றி தலைவர் மட்டுமே. இந்த தமிழக மக்கள் எல்லாரும் ஒருமித்த குரலாக இந்த 50 ஆண்டு காலம் 70 ஆண்டு காலமாக இருந்த பல கட்சிகளையும் பல ஆட்சிகளையும் கடந்து மக்கள் ஒருமித்த குரலாக எங்கள் வெற்றி தலைவருக்கும் நமது தமிழ் அரசாங்கம் தமிழக வெற்றி கழகத்துக்கும் ஆட்சி அமைச்சு கொடுத்துருக்காங்க. இங்கே நேற்று தலைவர் சொன்ன சிஸ்டம் பிரகாரமும் இடைத்தேர்தலில் இதுக்கு முன்னாடி எல்லா கவர்மெண்ட்டுக்கும் ஒரு திமுகவுக்கும் ஸ்பெசிஃபிக்காக கண்டிப்பாக பாடம் போடுறது மக்கள் ரெடியாக இருக்காங்க. மக்கள் வெளியோ அவளையே நாங்களும். திருச்சி கிழக்கு உள்ளிட்ட இடைத்தேர்தலுக்கு நீதிமன்றம் தடை விதிச்சிருக்கு. நேற்றைய தினம் முதல்வர் பரப்புற கரூரில் நடந்த பொதுக்கூட்டத்திலே இடைத்தேர்தலில் மக்களுக்கு பாடம் என்று எப்படி பார்க்குறீங்க? நாங்கள் எப்போதும் பார்ப்பது எங்கள் வெற்றி தலைவர் மட்டுமே. இந்த தமிழக மக்கள் எல்லாரும் ஒருமித்த குரலாக இந்த 50 ஆண்டு காலம் 70 ஆண்டு காலமாக இருந்த பல கட்சிகளையும் பல ஆட்சிகளையும் கடந்து மக்கள் ஒருமித்த குரலாக எங்கள் வெற்றி தலைவருக்கும் நமது தமிழ் அரசாங்கம் தமிழக வெற்றி கழகத்துக்கும் ஆட்சி அமைச்சு கொடுத்துருக்காங்க. இங்கே நேற்று தலைவர் சொன்ன சிஸ்டம் பிரகாரமும் இடைத்தேர்தலில் இதுக்கு முன்னாடி எல்லா கவர்மெண்ட்டுக்கும் ஒரு திமுகவுக்கும் ஸ்பெசிஃபிக்காக கண்டிப்பாக பாடம் போடுறது மக்கள் ரெடியாக இருக்காங்க. மக்கள் வெளியோ அவளையே நாங்களும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.